பல தொழில்களில் கொடிகட்டி பிறந்த ரட்டன் டாட்டா தன்னுடைய கார் கம்பெனி மட்டும் தொடர்ந்து நஷ்டத்திலே போயிட்டு இருக்கிறத பார்த்து அமெரிக்க ஃபோர்ட் கம்பெனி கிட்ட வித்தரலாம்னு முடிவு பண்றாரு. இதுக்காக ஃபோர்ட் கம்பெனியில் போய் பேசும்போது, உங்களுடைய டாடா கார்களில் எந்த ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியுமே இல்லை, இந்த கார்கள் எதுக்குமே பயனில்லாத ஒன்று, உங்க இந்திய கம்பெனியான டாட்டாவை வாங்குறதுனால எங்களுடைய பணம் தான் வீணாகும்னு சொல்லி ரட்டன் டாட்டாவை அமெரிக்காவில் வச்சு அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க. இதனால மனமுடைஞ்சு போன டாட்டா இந்தியாவுக்கு வந்ததும் எப்படியாவது நம்மளும் நல்ல கார்களை தயாரிச்சு காட்டணும்னு கடின உழைப்பால தரமான மக்களுக்கு பாதுகாப்பான கார்களை அடுத்தடுத்து வெளியிட்டு திரும்ப டாட்டாவுடைய கார் கம்பெனியை பழைய நிலைமைக்கு கொண்டு வராரு. அப்போதான் சரியா 2008ல் எந்த ஃபார்ட் கம்பெனி அமெரிக்காவில் வச்சு டாட்டாவை அசிங்கப்படுத்தினாங்களோ அதே கம்பெனி இந்தியாவுக்கு வந்து ரட்டன் டாட்டா கிட்ட எங்களுடைய ஜாக்வார் கம்பெனி ரொம்ப நஷ்டத்துல போயிட்டு இருக்கு, அதனால எப்படியாவது வாங்கிக்கோங்கன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த டாட்டா மொத்த பணத்தையும் கொடுத்து ஜாக்வார் கம்பெனியை விலைக்கு வாங்கி அந்த கம்பெனியை நஷ்டத்துல இருந்து மீட்டெடுத்தார். தன்னை அவமானப்படுத்திட்டாங்கன்னு பதிலுக்கு அவமானப்படுத்தாம சிறந்த ஒரு மனிதராக நடந்துகிட்டாரு ரட்டன் டாட்டா.